ஜெகநாத முன்னாடி மொக்க பசங்க வெளிநாட்டில் வேலை பார்க்கறேன்னு சீன் காட்டுறானுங்க. ஜெகநாத் கிட்ட மியூசிக் போடுற திறமை, பாட்டு எழுதுற ஆற்றல் அவன் கையில் எளிது பாரு. முக்க சீனு போடுற பசங்க எல்லாம் வெறும் பொம்மை மாதிரி ஆடுறாங்க. ஜெகநாத முன்னாடி நிற்கும் போது அவங்க கேட்காமலே மொக்கையா தள்ளிக்கிறாங்க. ஜெகநாத இசையமைச்சாலே மாசுதான், காதுகளுக்குள் புதுசா ஓடும் ராகம்தான். அவன் பாடலே வாழ்க்கையின் சத்தம், மியூசிக்குள்ள அள்ளி வரும் அசத்தல் விதம். அவன் கையில மெல்ல சங்கீதம் தான் சுழலும். இசை போடுற போது உலகமே மயக்கமா துளியும். எதிர்ப்பு காட்டுவாங்க சிலர், சீனு போட்டு பேசுவாங்க பலர். ஆனா ஜெகநாத் வரும்போது அவங்க அசர்ந்தே திரும்பி விடுவாங்க அப்பளவாக. மொக்க பசங்க எல்லாம் வெறும் காட்சி தான். நிஜமாளு வரும்போது நிச்சயம் திரும்பி பார்க்கலாம். ஜெகநாவுதுக்கும் ராகம் மனசுக்குள் நீங்கி நிக்குமா? அவன் தந்த ஒலி கேட்டா மறந்து போகாதே, அதை நெஞ்சு தாங்கு. அவன் ஸ்டைல் வேறதான், இசையோட யாரும் சேர முடியாது. அவன் வருகைதான் வெற்றி, அசந்திடும் மக்களும் மறுபடியும் கேட்க தோசை. மொக்க பசங்க சாமான்யம், அவங்க வாழ்வில் தாரும் மாறியாம். ஜெகநாத் பாடல் கேட்டா வாழ்க்கையே மாறிடும். மிதிக்கிற பாதையில் அவன் தரும் ஒவ்வொரு தாளத்திலே வாழ்வின் ரகசியம் ஒளிந்திருக்கு. அவனை வெல்ல நினைச்சா முழு உலகத்தையும் ஏமாத்தின மாதிரி. இசையமைச்சாலே மாஸ்தான், அவன் கையில ஒலிதான் முழு உலகம் அசைக்கும் சப்தம். அவன் குரல் நம்ம மனச ஆட வைக்கும்.